நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப நிலவரம் என்னன்னா எதனால நமக்கு அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு? சார் இப்பதான் வார் நடந்துட்டு இருக்கு, ஈரான் வார் நடந்துட்டு இருக்கு, இது எல்லாத்துக்கும் தெரியும். டொமஸ்டிக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. வந்து கையில ஸ்டாக் கிடையாது. அவங்க 1 or 2 டேஸ்க்கு தான் மேனேஜ் பண்ண முடியும். இதுக்கு மேல எங்கேயுமே பெரிய பெரிய ஹோட்டல் இந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே ஸ்டாப் பண்ணியாச்சு. எங்கேயும் கையில ஸ்டாக் கிடையாது இப்போ. ஓகேங்கண்ணா. அதனால கமர்ஷியல் ஹோட்டல்ஸ் வந்து ஆல்ரெடி கர்நாடகாவில் வந்து இன்னைக்கு அவங்க ஸ்ட்ரைக் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 1 day க்ளோசர் வச்சிருக்காங்க. ஓகேண்ணா. அதே மாதிரி இங்க இவங்களும் லெட்டர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் சைட்ல இருந்து, ஈரோட்ல இருந்து, சென்னை ஹோட்டல்ஸ் எல்லாமே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல பொறுத்த வரைக்கும் இப்ப யாரும் எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது டியூ டு திஸ் ஈரான் வார். கவர்மெண்ட் இஸ் ஒன்லி கான்சென்ட்ரேட் வித் டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ். இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு நமக்கு இந்த கமர்ஷியல் சிலிண்டர் கையிருப்பு நம்மள்ட்ட இருக்கும்? ஒரு அப்ராக்சிமேட்டா இல்ல, இப்ப கையிருப்பு எங்கேயுமே இல்ல. ஓகே. இப்ப நம்ம குடோன்ல நமக்கு தராங்க சிலிண்டர் கொடுக்குறாங்களா? இதுங்க குடோன்ல வந்து அதான் அவங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்கை வச்சு ரேஷனா கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்கவுங்க கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே. இப்ப நம்ம மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் நமக்கு இன்னும் வர கிடையாது. எதுவும் கிடையாது நம்ம கிட்ட. நம்ம இந்தியன் ஆயில இருந்தோ எஸ்பிசி பிபிசி இருந்து சிலிண்டர் எதுவும் சப்ளை கிடையாது. ஓகே. இதே நிலை நீடிச்சா நமக்கு எந்த மாதிரி பாதிப்பு நான் வரும்? இதுல பாதிப்பு வந்துங்க ஹோட்டல்லாம் மூட வேண்டியதா இருக்கும், க்ளோஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா ஆல்டர்னேட் ஃபியூவல் ஏதாவது பண்ணணும் அவங்க. டீசலோ அதை வச்சு ஏதாவது பண்ணணும் அவங்க. ஆனா நம்மள்ட்ட கையிருப்பு சிலிண்டர் இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு சிச்சுவேஷன் வாய்ப்பு இல்ல வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஓகே. இது ஓகே. இப்போ இது வந்து கமர்ஷியல் சிலிண்டர் முடிஞ்சது. இப்போ வீட்டு சிலிண்டர் பொறுத்தவரை உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வரும்? அதெல்லாம் அது சொல்ல முடியாதுங்க. வீட்டு சிலிண்டர் கவர்மெண்ட் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கீனா அப்சர்வ் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. சோஃபார் வந்து கவர்மெண்ட் இது வந்து டொமஸ்டிக் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, we will take care அப்படின்ட்டாங்க. ஓகே. அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எத்தனை நாள் என்னன்றதெல்லாம் எங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது, மினிஸ்ட்ரிக்கு தான் தெரியாது. ஓகேண்ணா. இல்ல நான் என்ன சொல்றேன்னா இது எல்லாமே ஆப்தர் நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்களை விசாரிச்ச வகையில இந்த நியூஸ் எங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் வேணா நீங்க சொல்லிருங்க. அவ்வளவுதான். சரிங்கண்ணா. ஓகேண்ணா. வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டருக்கு பாதிப்பு இல்லை என கேஸ் ஏஜென்சி தலைவர் ஞானவடிவேல் குமரன் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அந்த ஆடியோவை நாம் கேட்டோம். மேலும் இந்த விநியோகத்தை மத்திய அரசு முறைப்படுத்தி வருவதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வணக்கம். இந்த ஆடியோல பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். இது பற்றிய முழு விவரம் என்ன? தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியுடைய எல்பிஜி கேஸ் ஏஜென்சி சங்க தலைவர் ஞான வடிவேல் குமரன் இன்றைய தினம் நமது செல்போன் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் பல விளக்கங்களை தெரிவித்துகிறார். குறிப்பாக சென்னை, சேலம், கோவை இது போன்ற முக்கிய நகரங்களில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பே அந்த வணிக சிலிண்டருடைய பயன்பாடுக்கு போதிய அளவு சென்று சேரவில்லை எனவும், அதே போல் இன்று மாலை அல்லது நாளை காலை வரையும் தான் இந்த வணிக சிலிண்டர்கள் வந்து அந்த கடைகளுக்கோ அல்லது வணிக நிறுவனங்களுக்கோ அனுப்பப்படும் அளவிற்கு நம்மிடம் கையிருப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அரசு சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டருக்கு எந்தவித தட்டுப்பாடும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாகவும், ஆனால் அதில் காட்டக்கூடிய ஆர்வம் வணிக சிலிண்டர்கள் மீது காட்டப்படவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே தற்போது வரை இன்றைய சூழலில் வந்து கையிருப்பு சிலிண்டர்கள், அதாவது வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் யாரிடமும் கையிருப்பு இல்லை எனவும், இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் வந்து
அந்த தனியார் உணவகங்கள் மற்றும் நட்சத்திர விடுதிகள் வந்து இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே நிலைதான் அடுத்த 2 நாட்களில் தமிழ்நாட்டிற்கும் வரக்கூடிய நிலை இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதும் அந்த வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வந்து முறையாக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் தற்போது வரை வீட்டு உபயோக சிலிண்டருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த வணிக சிலிண்டர்கள் வந்து இன்றுடன் கையிருப்பு தீர்ந்துவிடும் எனவும் ஏற்கனவே எங்களிடம் இருந்த அனைத்து சிலிண்டர்களும் அந்த வணிக பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் குறிப்பாக தொழில் நகரங்கள் மற்றும் மாநகரின் முக்கிய நகரங்கள் வந்து இது போன்ற தட்டுப்பாடு ஏற்படும் போது உணவகங்கள் மற்றும் நட்சத்திர விடுதிகள் போன்ற அனைத்திற்கும் தட்டுப்பாடு ஏற்படும். இதில் வந்து அந்த உணவுகள் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், தொழில் கூடங்களாக இருக்கட்டும், அவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என அவர் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி வினோத். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.